விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலிருந்து சம்ஸ் பார்க்கலாம். If A is to B equal to 1/2 is to 3/8, B is to C equal to 1/3 is to 5/9, then the ratio A is to C is எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல ரேஷியோ A is to B equal to 1/2 is to 3/8. இதை விகிதத்தில் மாற்ற போகிறோம். A ஃபஸ்ட் இருக்குது மேலே, ரெண்டாவது இருக்கிறது B கீழே. அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கிறது இங்கே இந்த சைடு எப்படி வரும்னா, இங்கே இஸ்ட்டு இருந்துச்சுன்னா வகுத்தல்னு அர்த்தம். வகுத்தல் பெருக்கலை மாற்றிட்டு ரெண்டாவது நம்பரை அப்படியே தலைகீழே எழுதணும். 3/8 8/3 எழுதிக்கிடணும். ஸோ நமக்கு எப்படி வரும்னா A/B = 1/2 × 8/3 கிடைக்கும். இப்போ 8 2 2 4 வாய்ப்பாடெல்லாம் அடிப்படும். 4 வாய்ப்பாடில் 8 4 2 8. ஸோ 2 1 2 கேன்சல் ஆயிரும். 8 இடத்துல 4 வந்துடும். ஸோ 4/3. அப்போ A/Bனா என்ன அர்த்தம்? அப்பமே சொல்லியிருக்கேன், விகிதம்னா இஸ்டுன்னு அர்த்தம். ஸோ A/B = 4/3. அதே மாதிரி B/C சால்வ் பண்ணால் 3/5ன்னு வருது. இது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ABC டேபிள் போட்டுக்கிட்டு இந்த ஏக்கும் பிக்கான வேல்யூ 4/3. அப்போ 4/3 எழுதிடணும். சியோட B/Cக்கான வேல்யூ 3/5. அப்போ 3/5 எழுதிட்டு இந்த நம்பரை இதுக்கு ரைட்லேயும் இந்த நம்பரை இதுக்கு லெஃப்ட்லேயும் எழுதிடணும். ஸோ 4 3 5 3 3 5. ஸோ எப்படி கிடைக்குதுன்னா 4 3 3 3 3 5. இப்போ ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏக்கு கீழே இருக்கிற இந்த காலத்தில் ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிற நம்பர்ஸை பெருக்கணும். 4 × 3 3, பிக்கு வேல்யூ 3 × 3, சிக்கு வேல்யூ 3 × 5. ஸோ 4 × 3 = 3 × 3 = 3 × 5. ஸோ A/B/C கண்டுபிடிச்சாச்சு. இதில் காமனாக 3 இருக்கிறதுனால 3லையும் 3 அடி கொடுக்குறோம். ஸோ 4 × 3ல் 3 கேன்சல் ஆனால் 4 இருக்கும். 3 × 3ல் 3 கேன்சல் ஆனால் 3. 5 × 3ல் 3 கேன்சல் ஆனால் 5. ஸோ 4:3:5. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது A/C. அப்போ 4:5. A/C A/C தனியாக எடுத்து எழுதுனா போதும். If 2A = 3B = 4C, then A/B/C is. இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். 2A = 3B = 4C. இது மேலே A/B/C மட்டும் வச்சுட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ A/B/C எப்படி கிடைக்கும்னா, A/B/C இங்கே இருக்கிற 2 அந்த சைடு கொண்டு போனால் கீழே வந்துடும் 1/2. இங்கே பெருக்கல்ல இருக்கிற 3 அங்கே கொண்டு போனால் வகுத்தல் வந்துடும் 1/2 1/3 1/4. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 3 4 இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். கீழே இருக்கிற கீழே இருக்கிற பகுதிகளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 3 4 2 வாய்ப்பாட வச்சா 1 2 2 ஒரு வாட்டி இருக்குது. 3ல் 2 முழுசாக கிடையாது, மீதி வரும். ஸோ 3 அப்படியே இறக்கிக்கலாம். 4ல் 2 2 வாட்டி இருக்குது. அடுத்து 2 1 3 2ல் 1 2 ஒரு வாட்டி இருக்குது 1. ஸோ நமக்கு எல்சிஎம் 3 × 2 × 2. ஸோ எல்சிஎம் என்னன்னா 2 2 2 4 4 × 3 12. ஸோ எல்சிஎம் 12. இப்போ என்ன பண்ணுறோன்னா, எல்சிஎம்மால் தொகுதியெல்லாம் பெருக்க போகிறோம். ஸோ 1/2 1/3 1/4 12/2 12/3 12/4ன்னு வரும். இனிமேல் அடி கொடுக்கணும். 12/2னா 6. 12ல் 2 6 வாட்டி இருக்குது. 12ல் 3 4 வாட்டி இருக்குது. 3 4 12. 12ல் 4 3 வாட்டி இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 6:4:3. ரொம்ப சிம்பிள் சம் தான். The ratio of 4/3.5:2/5 is same as. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4/3.5க்கும் 2/5க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வருவோம் சம்முக்கு. 4/3.5 2/5னா என்னென்னா 4/3.5 / 2/5. இப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம்னா, 4 = 2 × 2. அப்போ 2/2ன்னு எழுதலாமா? ஸோ 4 2 ஸ்கொயர் உள்ளே போட்டு வெளியே ஒரு பவரில் 3.5. திரும்ப 2/5 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஒரு ரூல் இருக்குது. A/m (m) ன்னா
ஏ பவர் mn. இந்த ரூல் படி 2 ஸ்கொயர் பவர் 3.5 எடுத்துட்டோம்னா 2 பவர் 2 இன்ட்டு 3.5 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 7. ஸோ 2 பவர் 7 பை 2 பவர் 5 கிடச்சிரும். இப்போ ஏ பவர் m டிவைடட் பை ஏ பவர் n-க்கான ஃபார்முலா என்னன்னா ஏ பவர் m மைனஸ் n. ஸோ 2 பவர் 7 பை 2 பை 5 எப்படி வரும்னா 2 பவர் 7 மைனஸ் 5ன்னு வரும். 7 மைனஸ் 5 2. அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 4 பை 1. 4 பவர் 3.5 2 பவர் 5 = 4:1. இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள்.